பாம்பிற்கு காது கேட்குமா கேட்காதா? இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாகும். தொன்று தொட்டு அக்காலத்திலிருந்து பாம்பாட்டிகள் மகுடி மூலம் பாம்புகளை மயக்கி இசைக்கு மயங்க வைக்கிறார்கள் என்று நம்பப்பட்டது. ஆதலால் பாம்புகளுக்கு நன்கு காது கேட்கும் என்றும் நம்பப்பட்டது. ஆனால் பாம்புகளுக்கு எக்ஸ்டர்னல் இயர் என்று கூறப்படும் வெளி காது மடல் கிடையாது. மற்றும் காது ஜவ்வு என்று கூறப்படும் டிம்பானிக் மெம்பரேன் என்ற உறுப்பும் அவைகளுக்கு கிடையாது. ஆதலால் பாம்புகளுக்கு சரிவர காது கேட்காது. நிலத்தில் ஏற்படும் அதிர்வுகளை கொண்டே அவை உணர்வை அறிகின்றன என்று நம்பப்பட்டது. மற்றும் புத்தகங்களிலும் அதுபோன்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பாம்புகளுக்கு மிடில் இயர், அதாவது நடுக்காது, மற்றும் இன்னர் இயர், உள்காது ஓரளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளன. முதலில் இவ்வுறுப்புகள் சரிவர வேலை செய்யவில்லை என்ற கருத்து தற்பொழுது மாற்றப்பட்டு பாம்புகள் லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்ட்ஸ், அதாவது காற்று மூலம் வரும் குறைந்த அதிர்வலைகளை நில அதிர்வுடன் சேர்த்து அறியும் திறன் கொண்டவை என்று நம்பப்படுகிறது. ஆதலால் பாம்பாட்டிகள் மகுடி ஊதும் பொழுது முன்பு நினைத்தது போல் அசைவை மட்டுமே கொண்டு பாம்புகள் ரியாக்ட் செய்யாமல் காற்றில் வரும் அதிர்வலைகளையும் உணர்கின்றன என்று தற்பொழுது நம்பப்படுகிறது. மேலும் இது குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் பாம்பின் நுரையீரல், நாக்கு, உடம்பின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ள சில உணர்வு உறுப்புகளும் பாம்பிற்கு காது கேட்பதில் உதவி செய்கின்றன.